வெல்கம் டு மதர் ஸ்பெஷல் கிச்சன். இன்றைக்கி எனக்கு ரொம்ப பிடிச்ச கருவாடு டிஷ் தான் பண்ணியிருக்கேன். இதுக்கு தேவையான பொருட்கள்னால் தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது, அப்புறம் பச்சை மிளகா, அப்புறம் கருவாடு என்ன கருவாடுன்னா சென்னாங்குனி சொல்லுவாங்க இல்லையா, அந்த குட்டி கருவாடு, அந்த கருவாடு தான். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாயில் ஆயில் கொஞ்சமாக ஊற்றிட்டு அதில் கடுகு போட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா உளுத்தம்பருப்பு போட்டு அது கொஞ்சம் பொன்னிறமாக ஆனதுக்கப்புறமா அது கூட குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட கருவேப்பிலையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அது கூட ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். ஆக்சுவலாக கருவாடு சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லது. நிறைய பேர் அது ஸ்மெல் நல்லா இல்லை அப்படின்றதுக்காக சாப்பிடாமல் இருக்காங்க. பட் உடம்புக்கு அது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது கூட. ஓகே, இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா அந்த கலர் சேஞ்ச் ஆகி ஃப்ரை ஆகிடுச்சு. இதோடு நம்ம இப்போ இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணுவோம். அதுவும் வதங்கினதுக்கப்புறமா அந்த பச்சை வாடை போனதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் நல்லா அந்த ஆயில் விட்டு பிரிகிற அளவுக்கு கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம், கொஞ்சம் சால்ட்டும் போட்டு. ஓகேங்களா? இந்த கருவாடு ஆக்சுவலாக சாப்பிட்றதுனால நம்மளுக்கு ப்ரோட்டீன்ஸ் கிடைக்கும், அதுக்கப்புறமா B12 கிடைக்கும், அதுக்கப்புறமா omega-3 கண்டென்ட் இருக்குது. நம்ம போன்ஸ் எல்லாம் நல்லா டெவலப் ஆகும். ஸோ நிறைய அப்பப்போ உங்களுடைய டிஷ்ஷு சேர்த்துக்கோங்க இதையும். ஓகே, இப்போ தக்காளி போட்டு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு. ஏன்னா கருவாட்டிலே கொஞ்சம் சால்ட் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து கம்மியாக போட்டுக்கோங்க. வேணா அதுக்கப்புறமா ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா மிளகாத்தூள் நான் கம்மியாக தான் இன்றைக்கி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் வாங்கியிருக்கிறது ஒரு சின்ன பேக்கெட், 10 ரூபா பேக்கெட் தான் வாங்கினேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும், வீட்டில் எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும். இப்போ இது நல்லா போட்டு வதங்கினதுக்கப்புறமா இது கூட நம்ம இந்த நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கருவாடியும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். 2-3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஏன்னா சின்ன சின்ன மண் இருக்கும். இது வாஷ் பண்ணுறதும் கொஞ்சம் ரொம்பலாம் அழுத்தியெல்லாம் வாஷ் பண்ணாதீங்க. பொடி பொடியாக அப்படியே தண்ணியோடே போயிடும். ஏன்னா ஏற்கனவே அது ரொம்ப குட்டி, அதனால தான் அதுக்கு பேரே சென்னாங்குனி. சின்னது, குட்டி சின்ன ஷ்ரிம்ப்பு. ஸோ நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இதோட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணுங்கள். அந்த ஆயில் லைட்டாக ஃப்ரை ஆனதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி லைட்டாக தெளிச்சிட்டு, இல்லை எவ்வளோ உங்களுக்கு வேணுமோ அந்தளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு ட்ரையாக வேணும்னா ட்ரை ஆகிறது வரைக்கும் அதை விட்டுறலாம். இல்லை லைட்டாக தொக்கா வேணும்னா கூட நீங்கள் தொக்கா செஞ்சு சாப்பிட்லாம். ஓகே, லிட் போட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு. ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா பாருங்கள், இந்த அளவுக்கு வந்திருக்கு. என்னோடய தொக்கில் இன்றைக்கி ஆக்சுவலாக காரம் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வேணால் நீங்கள் காரம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் காரம் இன்றைக்கி கம்மியாக தான் போட்டிருக்கேன். இது கொஞ்சம் தூக்கலாக காரம் போடலாம். பட் ஆனால் குட்டி குட்டி ஷ்ரிம்ப் அப்படின்றதுனால, சென்னாக்குனின்றதுனால காரம் ரொம்ப எடுக்காது. அதனால் பார்த்து போட்டுக்கோங்க. அப்படியே எனக்கு இப்போ பழைய சாதத்தோடு வச்சு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி சாம்பார் சாதத்தோடு சாப்பிட்றேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். இந்த இடத்துல எனக்கு ஒரே ஒரு டயலாக் சொல்லணும்னு ஆசையாக இருக்குது. புஷ்பா டயலாக்கை சேஞ்ச் பண்ணி சொல்லலான்னு பார்க்குறேன். சென்னாங்குனினா வெறும் கருவாடு நினச்சிங்களா? உங்கள் வாயில் எச்சி ஊற வைக்கிற செம்ம டேஸ்டான கருவாடுறா. ஓகே, ஜோக்ஸ் அப்பார்ட். ஓகே, இந்த டிஷ்ஷை கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வேறு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய். டேக் கேர். ஈட் ஹெல்தி அண்ட் ஸ்டே ஹெல்தி.